श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 5வது ஸ்லோகம் விஸ்வரூப தர்சன யோகத்தில். ஸ்ரீ பகவான் உவாச்ச பஷ்ய மே பார்த்தரூபாணி சதசோதசகஸ்ரசः நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாக்ருதீனி ச. பஷ்ய மே பார்த்தரூபாணி சதசோதசகஸ்ரசः நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாக்ருதீனி ச. இதில் உடனே இந்த அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் பார்த்த அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து கூப்பிட்டு மே என்னுடைய திவ்யானி தெய்வத்தன்மை வாய்ந்தனவும் நானாவிதானி பல வகையானவையும் நானா வர்ணாக்கிருத்தீனிஜ பல நிறங்களும் வடிவங்களும் உடையவனுமாகிய ரூபாணி உருவங்களை சதசா நூற்றுக்கணக்காகவும் சகசிரசா ஆயிரக்கணக்காகவும் இனி நீ பார்ப்பாய் பார். இனி பாஷ்ய அத்தः பஷ்ய பஷ்யமே பார்த்த அப்படின்னு சொல்லுதான் இல்லை பஷ அங்கே கடைசியில் எனக்கு திவ்யானி பார்த்த ரூபாணி அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா நூற்றுக்கணக்கானவாகவும் ஆயிரக்கணக்கானவாகவும் இருக்கிற என்னுடைய உருவங்களை நானா வர்ணானி நானா கிருதானி அதாவது பலவித வர்ணங்களிலும் பலவிதமான வடிவங்களிலும் அப்புறம் இன்னும் இருக்குது திவ்யமானவை. இவை அனைத்தும் திவ்யமானவை, தெய்வத்தன்மை பொருந்தியவை. அதே சமயத்தில் எல்லா விதமான அதில் எல்லா குணத்தையும் பார்த்துக்கலாம். பெருமாள் எந்தெந்த உருவத்தில் இருக்கார், எப்படிலாம் வரார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அப்போ அதில் இது வரைக்கும் நடந்தது, இப்போ நடந்துட்டுருக்குது, இனிமேல் நடக்க போகிறது எல்லாத்தையும் காட்டுவார். அப்போ அது மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லும்பொழுது இப்போ அவன் அர்ஜுனன்கிட்ட வெறுமை பார்க்கணும். ஆனால் இந்த அத்தியாயத்தில் என்ன சொன்னார், நல்லவர்கள் நல்லார் காண்பரன அப்படின்னு சொல்லிட்டு வில்லாளனுக்கு மைக்கண், அதாவது இந்த ஊனக்கண்ணை எடுத்துவிட்டு ஊனக்கண்ணில் இருக்கிற திருஷ்டியை மறைச்சிட்டு ஞானக்கண்ணை கொடுத்ததுக்கப்புறம்தான் அர்ஜுனனால் இதை பற்றி பார்க்க முடியும். அப்போவே பெருமாள் என்ன சொன்னார், நல்லார்கள் இது எல்லாருக்கும் தெரியுமான்னு இது காட்ட போகிறேன்னு சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு இந்த மெய்க்கண் கொடுத்தார் பெருமாள். மெய்க்கண் திருஷ்டி, அதாவது ஞான திருஷ்டியை கொடுத்து பெருமாள் தான் எப்படியெல்லாம் இருக்கேன்னு அப்போ பார்க்கச்சே கேட்குறாரு, எல்லாம் தெரியுது. ஆமாம் கிருஷ்ணா, ஏற்கனவே பாயுஷம் தெரியுது, இப்போ இருக்கிறதும் தெரியுது. அப்போ சொன்னார், இந்த யுத்தத்தோட கடைசி நாள் தெரியுறதா பார். ஆமாம் தெரியுது. அதில் பார் துரியோதனை என்ன ஆறாம், அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கிறது, 10ஆம் நாள் யுத்தத்தில் எப்படி நடக்கிறதுன்னு வரிசையாக பெருமாள் கேட்குறாரு. எல்லாம் சொன்னும்போது ஆமாம் 18வது நாள் யுத்தமும் நடக்கிறது, அதில் இது மாதிரி முடிவு கிடைக்கிறது அப்படின்னு அவன் பார்த்ததா சொன்ன உடனே அப்போ பெருமாள் சொல்லியாருது, இதுதான் இந்த யுத்தத்தோட முடிவு. ஆனால் அதை நீ என்ன பண்ண முடியாது, இப்போ ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியாது, இது என்ன போகிறதோ அது போகத்தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவனுக்கு ஞானக்கண் கொடுத்து இது எல்லாத்தையும் பார்க்க சொல்கிறார். அப்புறம் அர்ஜுனன் இன்னொன்று கேட்குறான், இது நான் மட்டும்தான் பார்த்தேன்னா இன்னும் எல்லாருக்கும் காட்டினியா, யாருக்கெல்லாம் காட்டினேன், யாரெல்லாம் பார்த்து தெரிஞ்சுனுட்டா அப்படின்றதுக்கு அர்ஜுனன் கேட்டாருது. அப்போது பெருமாள் என்ன சொல்கிறார், நல்லார்கள் காண்பர் என நவின்றான். யாரெல்லாம் நல்லவன்னு இருக்குதோ அவளுக்கெல்லாம் இந்த விஸ்வரூப தரிசனம் அவள் கண்ணுலேயும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. அப்போ அது மாதிரி தெரிஞ்ச போது சஞ்சயன் சஞ்சயனுக்கு ஞானக்கண் யார் கொடுக்குறார், வியாசர், வேதவியாசர் கொடுத்து விடுறார். நீயும் பார்த்து சொல்லு, அந்த திருதராஷ்டிரனுக்கு தெரியட்டும் இங்கே இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு வேதவியாசர் பார்த்துருக்கார். அப்புறம் அந்த பேட்டில் ஃபீல்டில் யுத்த காலத்தில் ஃபோர் ஃப்ரண்ட் நிற்கிறாம இல்லையா, யாரெல்லாம் முன்னே நிற்கிறாளோ, யார் மகாரதி, சேனை தலைவர், படைத்தலைவர்னு இருப்பானேனோ, அவள்லாம் கூட யார் இருக்காளோ அவளை நிறைய பேர் பார்த்துருப்பா அப்படின்னு. அதனால் அதை நீயும் பாரு, நூற்றுக்கணக்கானவாகவும் ஆயிரக்கணக்கானவையாகும்
எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. அதனால தான் பெருமாள் என்ன சொல்கிறார், சகசிரச சதசோதச, சதம் என்ன 100, சகசிரம் என்ன 1000, நூற்றுக்கணக்கான இல்லைன்னா ஆயிரக்கணக்கான என்னுடைய உருவங்களை கன்று என்ன பண்ண கன்று இல்லை, உற்று பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார் இந்த 5வது ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்னெல்லாம் பெருமாள் அவன் அர்ஜுனனுக்கு காட்டி தந்தாருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.